Welcome all of you to SA maybe CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, example 1.2. In a survey of 5,000 persons in a town, it was found that 45% of the persons know language A, 25% know language B, 10% know language C, 5% know language A and B, 4% know language B and C, 4% know language A and C. If 3% of the persons know all the three languages, find the number of persons who knows only language A. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 பர்சன்ஸ் வந்துருக்காங்க ஒரு டவுனில். இதில் விதவிதமான லாங்குவேஜஸ் பேசக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதனுடைய பர்சன்டேஜஸ் எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணணும்? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ நோஸ் ஒன்லி லாங்குவேஜ் ஏ தெரிஞ்ச பர்சன்ஸ் சொல்லி எண்ணிக்கையே கேட்டிருக்காங்க. இந்த 5,000 பேரில் எவ்வளோ பேர் லாங்குவேஜ் ஏ மட்டும் பேசுவாங்க? ஒன்லி லாங்குவேஜ், இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும். ஒன்லி லாங்குவேஜே அதை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. லாங்குவேஜ் ஏ மட்டும் பேசுவவங்களை தான் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அது ஏன் மட்டும்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து பி பேசுவாங்க, ஏ கூட பின்னு பேசலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பேசுகிறாங்கன்னா ஒரு சில பேர் தமிழும் சேர்த்து இங்கிலீஷும் பேசுவாங்க, ரெண்டுமே நல்லா பேசுவாங்க. ஒரு சில பேர் வந்து 3 லாங்குவேஜுமே பேசுவாங்க, ஒரு சில பேர் தமிழும் மலையாளமும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது லாங்குவேஜஸ் வந்து 2 பேர் பைலிங்குவல் ஆர் ட்ரைலிங்குவலாக வரும். பட் அவங்க கேட்ட கொஸ்டின் ஒன்லி லாங்குவேஜ், தமிழ்னா தமிழ் மட்டும்தான் பேசணும், அந்த மாதிரி கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 மெத்தட் உண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் மெத்தட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் மெத்தட். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எந்த மெத்தட் போடுவோம் பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் மெத்தட். ஸோ வென் டயக்ராம் மெத்தட் எப்படி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வென் டயக்ராம் வரையணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருங்க. ஸோ சொல்யூஷன் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருங்க. என்னதெல்லாம்? லாங்குவேஜ் ஏ, லாங்குவேஜ் பி, லாங்குவேஜ் சி. ஸோ அப்போ நம்ம 3 வரது மாதிரி வரையணும் வென் டயக்ராமை. ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம இந்த கொஸ்டின் லாஸ்ட்லேருந்தே போனோம். ஃபஸ்ட்டு 3% ஆஃப் த பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஆல் 3 லாங்குவேஜஸ். 3 லாங்குவேஜுமே தெரியும். இதில் 3த்துமே காமனான ரீஜன் பாருங்கள். இப்போ இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம், அண்ட் திஸ் ஒன் சின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்திங்கன்னா 3த்துமே காமனாக எந்த ரீஜன் இருக்குது? நீங்கள் வென் டயக்ராம் படிச்சிருப்பீங்க. ஸோ இது 3 தான் காமனாக இருக்குது பாருங்கள். 3த்துமே காமனாக இருக்கிற ரீஜன். ஸோ அதுதான் நம்மளுக்கு 3% சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 3%. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி பாருங்கள் 4% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் சி. ஏ அண்ட் சினா என்னது? திஸ் 2 லாங்குவேஜஸ். இந்த 2மே தெரிஞ்சவங்க வந்து இந்த இடத்துல வருவாங்க. பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 4% அப்படியே போடணுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில பேர் ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு சில பேர் வந்து கலந்து இருப்பாங்க, பைலிங்குவலாக இருப்பாங்க, ட்ரைலிங்குவலாக இருப்பாங்கன்னு உள்ளதான் நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் இப்போ ஏ அண்ட் சி பேசியவங்கள்லேயே பி பேசியவங்களும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஏ அண்ட் சியும் பேசுவாங்க, அதே நேரத்தில் பியும் பேசுவாங்க. ஸோ 2த்தையுமே பேசுவாங்க, 3த்தையுமே லாங்குவேஜ், 3 லாங்குவேஜுமே பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, அந்த 3% வந்து குறைச்சிடணும். இந்த 3% ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து பியும் பேசியவங்க. ஸோ அந்த பி பேசியவங்களும் ஏ அண்ட் சி பேசுவாங்க, 3மே காமனாக பேசுவாங்க. ஸோ ஏ அண்ட் சி மட்டும் உள்ளது தேவைன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4% இந்த 3% என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 4 - 3 1%. ஸோ இந்த இடத்துல 1% போடணும். இதே போல் தான் மற்ற 2 கண்டுபிடிக்கணும். ஸோ மற்ற 2 பார்த்தீங்கன்னா தென் ஃபஸ்ட்டு எங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி அண்ட் சி கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பி அண்ட் சி என்னது? இதுதான் பி அண்ட் சி. இந்த 2 ரீஜனுக்கு பாருங்கள், அதுவும் 4% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் என்ன வரும்? 1% தான் வரும். ஏன்னா இந்த 3 நம்ம என்ன பண்ணுவோம்? செப்பரேட் பண்ணிடுவோம். அது ஏன் நான் தெளிவாக கூட சொல்லிட்டேன். இதே போல் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ அண்ட் பி பேசியவங்க 5% கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 5% வரும்பொழுது 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2% கிடைக்கும். ஸோ 2% தான் ஏ அண்ட் பி மட்டும் பேசுவாங்க. மிச்ச 3% உள்ளவிய ஏ அண்ட் பியும் பேசுவாங்க, சியும் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே யோசிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே வந்தீங்கன்னா 5% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் பி. இதுக்கு முன்னாடி 10% நோ லாங்குவேஜ் சி இருக்குது. சி மட்டும் தெரிஞ்சவங்க வந்து எப்படி இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி 10% இருக்காங்க. பட்டு இந்த சி தெரிஞ்சவங்களையுமே ஏ அண்ட் பி ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஏ அண்ட் பி என்ற லாங்குவேஜ் வந்து தெரியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே பண்ணணும். இப்போ நீங்கள் சி தானே. ஸோ சின்னு பார்க்கும்போது இது அவ்வளோத்தையும் இங்கே செப்பரேட் பண்ணணும். ஏன்னா அது அவ்வளோ ஏ அண்ட் பியில் இருக்குது பாருங்கள். நல்லா அந்த சர்க்கிளை நோட் பண்ணுங்கள். இந்த ஏ ரீஜன், இது வந்து பி ரீஜன். ஸோ ஏ ரீஜன் அண்ட் பி ரீஜன் இங்கே வந்து செப்பரேட் பண்ணி தான் C% தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இது அவ்வளோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 3 4 வரும், 3 + 1 5 வரும். ஸோ இது வந்து 5%. இதே போல் தான் இது 2 கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது 45% ஏக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இவ்வளோத்தையும் செப்பரேட் பண்ணணும். 2 + 1 3, 3 + 3 6. இங்கே 45 வரும்போது எத்தனை செப்பரேட் பண்ணணும்? 6.
6 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 45 மைனஸ் 6 வந்து 39%. இதில் இது பார்த்தீங்கன்னா வந்து பிக்கு பார்த்தீங்கன்னா 25 கொடுத்துருக்காங்க. இங்கே அகைன் 2 + 3 5 5 + 1 6 வரும். ஸோ அங்கே 25 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 19. ஸோ எல்லாத்துக்கும் வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இந்த கொஸ்டினை மாற்றி கேட்டாலும் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து கேட்டகரி கொஸ்டின் வந்து லாங்குவேஜ் ஏ மட்டும். ஸோ அதனால் என்ன எடுக்கணும்னா ஏக்கு மட்டும் எடுக்கணும். ஸோ இப்போ சப்போஸ் பி கேட்டாங்க, அந்த கொஸ்டின் வந்து லாங்குவேஜ் பி கேட்டாங்கன்னா பிக்கு உள்ள பர்சன்டேஜ் எடுத்து கால்குலேட் பண்ணணும். சி வந்துக்கிறாங்க, சி எடுத்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸோ என்ன கேட்டாலும் கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ அதனால தான் எவ்வளோத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இப்படி சொல்லி தந்தேன். இப்போ நம்ம கேட்டகரி கொஸ்டின் வந்து லாங்குவேஜ் ஏ. ஸோ லாங்குவேஜ் ஏல உள்ள வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ த பர்சன்ஸ் நோ who know only லாங்குவேஜ் ஏ இஸ் 39%. லாங்குவேஜ் ஏ தெரிஞ்சவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 39% தான் இருக்காங்க. லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரிஞ்சவங்க. அப்போது இவங்க டோட்டல் பர்சன்ஸ் என்னது? டோட்டல் பர்சன்டேஜ் 5000. 5000 இன்ட்டு இந்த 39% இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம்? 39/100 நம்பரில் வந்து இந்த மாதிரி எழுதணும் பர்சன்டேஜ். ஸோ 39/100 சென்ட் 0 கேன்சல். இங்கே பார்த்தீங்கன்னா 50 × 39 இருக்குது. இது இங்கே மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1950% வரும். ஸோ அப்போ நம்மளுக்கு கேட்டது கொஸ்டின் வந்து எவ்வளோ பர்சன்ஸ் வந்து லாங்குவேஜ் ஏ மட்டும் தெரியும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சவங்க வந்து 1950 பேர் 1950% சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.